இம்மார்டல் ரோலர் சார்ந்த தகவலை அறிய ஆவலுடன் இருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரவேற்கிறேன். தற்போது இந்த அறம்பாடியார் பாடலுக்கு நான் ஏன் விளக்கம் தர விளைந்திருக்கிறேன் என்பதற்கு சரியான காரணத்தை உங்கள் முன் எடுத்து வைக்க இருக்கிறேன். அதாவது தமிழ் கவிதைகள் வேண்டும், எதிர்காலத்து மக்களுக்கு உதவும் வகையில், எதிர்கால நமது சந்ததியினர் பயனடையும் வகையில் இந்த தமிழ் கவிகள் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமும், அத்தோடு நாம் பயின்ற வகையில் அதில் உள்ள ஆழம், அழகு இவரை ரசிக்கும் நோக்கிலும் இந்த அறம்பாடியார் பாடலை விரும்புகிறேன். அத்தோடு அல்லாமல் முன்பு ஏராளமான நல்ல கவிகள் இருந்தாலும் வள்ளலார், கம்பர் இவர்களெல்லாம் பாடியவைகளை நாம் முழுக்காக படித்து விட்டோம் என்றால் இல்லை. ஏதோ சிறிதளவு கற்றிருப்போம். அவைகளை கற்கும் அளவுக்கு நம்மை சமுதாயம் பயிற்றுவிக்கவில்லை என்பதுதான் கடந்த கால உண்மை. ஆனால் இப்போது இந்த அறம்பாடியார் பாடல் கிட்டத்தட்ட நாம் பயின்றதற்கு ஒத்து வருவதாகவே, கொஞ்சம் எளிதாகவே இருக்கிறது என்பதை தாம் அறிவீர். அத்தோடு புதியது என்பதால் பழையதை ஒரு புறம் வைத்துவிட்டு புதியதின் மேல் அனைத்திலும் நாட்டம் ஏற்படுவதைப் போல இதிலும் நாட்டம் ஏற்பட்டு இருக்கிறது எனக்கு என்று சொல்லலாம். அத்தோடு அது கடவுளை சார்ந்ததாகவும், தற்போது இருக்கும் அநியாயங்களை தீர்க்கும் பொருட்டு வர இருக்கும் கல்வி சார்ந்ததும் என இருப்பதால் இதன் மேல் மிகவும் நாட்டம் உண்டாகியுள்ளது எனக்கு. அதாவது ஒரு தகவலை தர வேண்டும் என்றால் தமிழில் பல வழிகளில் தரலாம். அதில் நிலைகள் ஒவ்வொன்றாக உயர்ந்து உச்சக்கட்ட நிலை என்பது செய்யுள் வடிவாக தருவது என்பதை தாம் அறிவீர். இதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், நாம் வீட்டில் இருக்கும்போது எவ்வாறு சுதந்திரமாக இருப்போம், சற்று வீட்டை விட்டு வெளியே வந்தால் கொஞ்சம் சிறிது கட்டுப்பாடுகள், அதைவிட சாலைக்கு பொது இடத்தில் சென்றால் இன்னும் கட்டுப்பாடுகள் கூட வேண்டும். அதாவது ஆடை அணிவது, அது போன்ற தூய்மை கொண்டிருப்பது, அவைகளிலெல்லாம் ஒரு முன்னேற்றத்தோடு அங்கு நாம் செல்வோம், மாற்றத்தோடு நாம் செல்வோம். ஒரு திருமண நிகழ்வோ பொதுக்கூட்டமோ அங்கு சென்றால் அங்கு ஒரு வகையாக நடைமுறைகளை கடைபிடிப்போம். அவ்வாறே லைப்ரரியில் போனால் அங்கே ஒரு அமைதியை, ஒரு சட்டத்தை, ஒரு விதியை, ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிப்போம். அதே போல் கோயிலுக்கு போகிறோம் என்றால் அந்த இடத்தை விட இன்னும் அதிகமாக ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம் இவைகள் எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆளாக நாம் மாற வேண்டும், மாறுகிறோம். அதைவிட ஒழுக்கம் நிறைந்தது, கட்டுப்பாடு நிறைந்தது என்றால் தவம் இருப்பது என்று சொல்லலாம். தவம் இருப்பவர்கள் அதைவிட மிகவும் கட்டுப்பாடுகளும் சிரமங்களையும் மேற்கொண்டு கடைபிடிப்பார்கள், ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள். இதே போலதான் இந்த தமிழில் நாம் கூறும் தகவலை எவ்வாறு நிலைப்படுத்தலாம் என்றால், சாதாரணமாக தகவலுக்காக எளிய தமிழை பயன்படுத்துகிறோம். போக போக கொஞ்சம் இலக்கணமாக, அதாவது எப்படா வந்தார்னா எப்போது வந்தீர்கள் என்று, அந்த எப்படா என்பதை எப்போது என்று ஒரு திருத்தி கூறுகிறோம். அதுபோல சற்று திருத்தங்கள் கூட மேன்மையான தமிழாய் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த வகையில் இந்த தமிழிலே இலக்கணங்களை எல்லாம் வைத்து நாம் பேசும்போது அது பாடல் என்ற நிலையை எட்டுகிறது. அதாவது தாளத்தோடு ஒன்றுவதாக அமைகிறது. அதில் எதுகையும் மோனையும் சந்தமும் அமைவதாக அந்த தமிழ் உருப்பெறுகிறது. செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இவ்வாறான பாடலில் நமது அந்த பிரசன்டேஷன் மாடுலேஷன் எவ்வாறு வருகிறது என்றால், ஒரு
கடிகாரத்தின் கீழ் பெண்டுலும் அலைவதைப் போல ஒரே சீராக அமைந்து வருகிறது. இது சீரான இசையோடும் ஒன்றி செல்கிறது. அதுபோலதான் நமது உடலிலும் கூட நாடிகள் சீராக துடித்து கொண்டு இருக்கிறது. அந்த நாடிகளோடு ஒன்றி செல்வது போல ஒரு நிலையை நமக்கு உருவாக்குகிறது. இது உயர்ந்த தமிழின் அடுத்த பரிமாணம் என்று சொல்லலாம். இதே போல சினிமா பாடல்கள் எல்லாம் தாங்கள் எதுகை மோனை எல்லாம் ஒன்றி சந்தத்தோடு தாளத்தோடு ஒன்றி வருவது, அது ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டியவர்கள் எழுதிய கவிதைகளாக உணரப்படுகிறது, அறியப்படுகிறது. அதைவிட உயர்ந்த நிலைதான் வள்ளலார், வள்ளுவர், திருவள்ளுவர் போன்ற இன்னும் பெரிய புராணம், திருவாசகமன் அது போன்றவை இன்னும் ஏராளமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதற்கு பஞ்சமில்லாத களஞ்சியம் கடலென இருப்பது இங்குதான். அதற்கு உகந்த மொழியும் தமிழ்தான். அதனால் அவ்வாறான பாடல்கள் எல்லாம் சினிமா பாடல்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு முற்றிய விதிமுறைகளை கொண்ட பாடல்களாக இருக்கிறது. விதிமுறைகள் என்றால் அதில் எதுகை மோனை இன்னும் யாப்பிலக்கணம் அந்த சந்தம் எல்லாம் அமைய வேண்டும். வல்லினம் மெல்லினம் இவைகள் எல்லாம். இவைகளை நாம் கோயிலில் நாம் எவ்வாறு ஒழுக்கமாக கடைபிடிப்போம், அந்த இடத்து கோயிலில் எவ்வாறு நாம் ஒழுக்கத்தை முன்னேற்றி கொண்டு மிகவும் கட்டுப்பாடாக இருப்போம் என்பதை ஒரு உதாரணம் போல இங்கு பொருத்துகிறோம் என்றால், அவ்வாறு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு அந்த இலக்கணம் அமைந்த பாடல்களாக இவைகள் இருக்கின்றன. இது தமிழின் ஒரு நிலை. எனவேதான் மிகவும் இந்த இலக்கணங்கள், சட்டதிட்டங்கள் எல்லாம், ஒழுக்கங்கள் எல்லாம் நிறைந்து உச்சகட்டத்தில் இருக்கும் இந்த மாதிரியான தமிழ் கவிகளாக, செய்யுளாக ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள் போன்றவர்கள் பாடுகிறார்கள். அது அவர்களால் மட்டுமே முடிந்தது என்பதை தாங்கள் அறிவீர்கள். அந்த நிலை எட்டியவர்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பொய்யுரைத்து புகழ் சேர்க்க மாட்டார்கள். அவ்வாறு சேர்க்கப்படும் புகழ் தோற்றுவிடுமாயின் அவர்களுக்கு நிரந்தர இகழ்ச்சியை கொண்டு வந்து விடும் என்று தாம் அறிவீர்கள். ஆகவே தான் இந்த பாடல் மீது நாட்டம் கொண்டு இவைகளுக்கு விளக்கம் பெற ஆசைப்பட்டேன். இதை சார்ந்து இதற்கு முன்பாக ஒரு முயற்சி எடுத்தேன். நான் எப்படி என்றால், இவ்வாறெல்லாம் பேசி பழக்கப்படாதவன். ஏதோ கற்றது சிறிதளவு எரியும் விளக்கு போல இருந்தாலும் அது குடத்தில் உள்ள விளக்காகவே வெளியே ஒளி தெரியாமல் இருந்துவிட்டது. அந்த அகல் விளக்கை குடத்திலிருந்து வெளியே எடுக்கும் போது வெளியே ஏற்படும் காற்று சலனங்களால் அலை வீசுவதைப் போல ஏதோ இந்த ஒளி அலைந்து ஏதோ வெளிச்சம் கொடுப்பது போல் முடிந்தவரை நான் கூறுகிறேன். இதற்கு முன்னால் இதற்கு நான் ஒரு முயற்சி எடுத்தேன் என்றால், அது இந்த ரகுநாத் ரங்க பிரசாத் என்பவர் கம்பர் ராமாயணத்தில் வாரம் ஒரு பாடல் என்று விளக்கம் கூறி வந்தார். அவருடைய கமெண்டில் நான், ஏன் ஐயா இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை, அடுத்த குழந்தையாக ஒரு அறம்பாடியார் பாடல் உருவாகி இருக்கிறது, புதியதாக பிறந்த குழந்தையை தாளாட்டலாமே, தாங்கள் அதற்கு முடிந்தால் விளக்கம் தர முயற்சியுங்கள் என்று கமெண்டில் கூறியிருந்தேன். ஆனால் அதை பற்றி அவர் சற்றும் எதிர்கொள்ள விரும்பவில்லை என்ற நிலையில் அமைதியாக இருந்து விட்டார். கடைசியில் பாடலையாவது படிக்கலாம் என்றால் அவைகளெல்லாம் கூட நின்று போய்விட்டது. அத்துடன் இதில் மிரட்டல் வேறு, அப்படி ஆகிவிடும் இப்படி ஆகிவிடும் என்பது, அந்த ஒரு தவறான மனப்பான்மை போக்கை பரப்பப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் கூட நான் இதை தைரியமாக ஒரு விருப்பமாக அந்த பாடல்களை எனது சேனலில் போடுங்கள் என்று கோரியிருக்கிறேன். அவர்கள் போட்டாலும் போடாவிட்டாலும் பரவாயில்லை. இதை விரும்பி பார்ப்பவர்கள் சிலராவது இருந்தால் அவர்களுக்காகவாவது இதில் ஏதோ ஒரு பாடலுக்கு என்றென்றோ ஒரு நாள் கூட விளக்கம் அளித்து கொண்டிருப்பேன். இதில் என்ன பயன் என்றால், நானும் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நெருக்கமாக உங்களுக்கு கூறும்போது என் மனதிலும் பதிகிறது. நான் கடந்த 4-5 தீர்க்க தரிசனங்களை உரைப்பதற்கு முன் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எனது மனதில் பதியப்படாது இருந்தது. இப்போது அது ஒரு பதியப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறினால் அன்று உங்களுக்கு இது பாருங்கள் நிறைவேறுகிறது என்று சொல்ல ஒரு வாய்ப்பாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி
முன்பு இருப்பவர்களைப் போல வாட்ஸ்அப் குழுக்கள் இணைத்து செயல்படுத்தும் நோக்கெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு அனைவரும் அவர்களெல்லாம் பொதுவானவர்களே. அத்துடன் அவர்களில் யாருடனும் பிரிவினை ஏற்படும் வகையில் யாருடனும் சேருவதாகவும் முடிவில்லை. ஒருவருக்கு சேர்ந்தால் இன்னொருவருக்கு அது அவரை புறக்கணிப்பதாக நிலை ஆகிவிடும். எனவே பொதுவில் இருந்து வெளியில் இருந்து கவனித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன் அவர்களை. அடுத்ததாக இந்த அறம்பாடியார் பாடலில் இந்த கெட்டவர்களை பற்றி கூறுவது, தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசிகளை கூறுவது, இவைகளெல்லாம் நாம் இப்போது இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை மட்டும் குறித்து நாம் சிந்திக்கக்கூடாது. கள்ள தீர்க்க தரிசிகள் என்றால் உலக அளவில் உள்ளவர்கள் என்ற நிலையில் பார்க்க வேண்டுமே தவிர, நமது இடையே ஒரு சிலர் பேசி கொண்டிருப்பதை வைத்து அவர் இவர் என்ற மனப்பான்மையில் பார்ப்பதை மறந்து விடுங்கள். நம்மிடையே பேசிக்கொண்டிருக்கும் அவ்வாறான நபர்கள் ஒன்றும் பெரிய பாதகர்கள் என்று நாம் எவ்வாறு கூற முடியும்? அனைத்தும் நல்ல மனிதர்கள் தான். ஏதோ வாய்களில் அவர்களுக்கு அறிந்ததை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதில் அவர்கள் சில விஷயங்களை எடுத்து சிந்தித்து பேசுகிறார்கள் என்னும்போது அதை சிந்திப்பதை வைத்தே நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். பொதுவாக தற்போது பாவம் செய்பவர்கள் என்றால் அரசு அதிகாரிகள், அரசாள்பவர்கள் என்பவர்களையே சாரும். அவர்களால் தான் மக்கள் துன்பப்படுகிறார்கள். இந்த நம்மிடையே பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நபர்களால் எல்லாம் யார் துன்பப்பட்டு கொண்டு இருக்க போகிறார்? அவ்வாறு பெரும்பாலும் நிகழ வாய்ப்பில்லை. எனவே நாம் இந்த தீயோர்கள் என்று கருத்தில் கொள்ள வேண்டியது அந்த ஆள்பவர்கள், நிர்வகிக்கும் அதிகாரிகள், இவர்களை தானே தவிர இவர்களெல்லாம் அவ்வாறு மக்களை துன்பப்படுத்துபவர்களாக தோன்றவில்லை அல்லவா? ஒருவேளை இவர்களும் அந்த இடத்தில் தாசில்தாராகவோ கலெக்டராகவோ போயிருந்தால் ஒரு உண்மையான நபருக்கு, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் ஒரு ஏழைக்கு அரசாங்கம் அறிவித்துள்ள அந்த நிதி உதவிகளை அவர்களுக்கு கிடைக்க வழி செய்யாத ஒரு பாதகர்களாக அமைந்து விட்டு இருக்கலாம். வசதி இருப்பவர்கள் லஞ்சம் கொடுத்து அந்த பயனை பெற்று விடுகிறார்கள். ஆனால் உண்மையாக வசதி இல்லாதவர்கள், அந்த லஞ்சம் கொடுக்க பணம் இல்லாமல் வாடிக்கொண்டு இருக்கும் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அந்த 10 பேருக்கு லஞ்சத்தை வாங்கி கொண்டு செயல்படுத்தும் அதிகாரிகள் ஒரு நபருக்கு லஞ்சம் இல்லாமல் செயல்படுத்தலாம் என்ற விதையளவாவது ஒரு புண்ணியம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த ஏழையின் கண்ணீர் நிச்சயமாக அவர்களை தாக்கும் என்பது உண்மை. ஆகவே அவ்வாறான இடத்திலெல்லாம் நமது வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவர்கள் நாம் கண்டு கொண்டிருக்கும் இந்த நபர்கள் இல்லை என்பதை அறிவீர்கள். அது அவர்களுக்கும் நல்லது என்றுதான் நினைக்க வேண்டும், அவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் கூட அந்த இடத்திற்கு சென்றால் அதை செய்தே ஆக வேண்டும். மேலதிகாரிக்கு கீழே இருந்து வாங்கி கொடுத்தால்தான் மேலதிகாரி இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வருவாய் என்று அமைச்சர்களை கூட மேலே இருக்கிறவர்கள் அவ்வாறு தான், முதல் மந்திரியோ என்னவோ அரசியலுக்கு அப்போதுதான் நீ லாய்க்கப்பட்டவன், இல்லை என்றால் ஒதுங்கிக்கொள் என்று கூறும் நிலைதான் தற்போது நடைமுறை ஆகி கொண்டு இருக்கிறது என்று தாங்கள் அறிவீர்கள். எனவே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டியது போல் என்று நம்மை சுற்றி இருக்கிறவர்களை மட்டும் குறை சொல்லி கொண்டு இருப்பது என்பது நோக்கமல்ல. இதற்கு வெளியில் இருப்பவர்கள் தான் பெரும்பாலும் இந்த நாடு பாதிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை கூறத்தான் இவ்வளவும் கூறி கொண்டிருக்கிறேன். அதனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இது போன்று நம்மை தான் கூறுகிறார் என்ற நினைப்பெல்லாம் வேண்டாம் என்றே நான் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன். மற்றபடி அவரவர் ஒரு வகையில் சிந்திப்பார்கள். அதில் ஏதோ ஒன்றொன்று உண்மையோடு ஒட்டி வரும், சிலது உண்மையாக இருக்கும், அல்லது சிலது உண்மையிலிருந்து புறம்பாகவோ தூரமாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அதை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதை வேண்டுமென்றே ஒன்றும் புரட்டி போட்டு பேச வேண்டும் என்ற நோக்கு இல்லாமல் சொல்கிறார்கள் என்றால் அந்த சிந்தனை, அவர்களுடைய சிந்தனை சரியோ தவறோ பாராட்ட வேண்டிய ஒன்று. அறம்பாடியார் பாடலை பற்றி நான் கருதுவது யாதெனில்,
எதிர்காலத்தில் இதனுடைய நிலை என்ன என்று கருதும்போது பொதுவாக கம்பர் ராமாயணம் இவைகளை எல்லாம் விட அதுதான் சிறந்தது என்று சொல்வேன். அந்த தமிழ்தான் சிறந்தது என்று கூறினாலும் இது தற்போதைய தேவைக்காக இவ்வாறு அறம்பாடியார் பாடுகிறார். அறம்பாடியார் பாடுகிறார் என்பதை விட அதை சிவனே செயல்படுத்துகிறார். இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று பாடு அறம்பாடியாரே என்ற வகையில் அவருடைய அருளை அளித்திருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். தற்போதைய நிலை என்றால் தற்போதைய நாம் உணரும் நிலை ஒரு புறம் போக, அடுத்து வரும் நமது சமுதாயம். அடுத்து வரும் சமுதாயம் என்பது நிச்சயமாக கல்கியின் ஆட்சியில் அல்லது அதை தொடர்ந்து என்று நாம் கொள்வோம். அந்த காலத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த தமிழ் பரவும். அதாவது கல்கி ஒன்றும் கட்டாயப்படுத்த மாட்டார். இதனுடைய அருமை பெருமைகள் இவ்வளவு இருக்கிறது, படியுங்கள், இது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை தரும் என்று கூறுவாராயின் அவரை பேச்சை கேட்டு அதை பெரும்பாலும் படிக்க விரும்புவார்கள், அறிய விரும்புவார்கள். அவர்கள் உரைநடை தமிழை முதலில் கற்றது போக அடுத்ததாக கவிதை நடை கற்க வேண்டும் என்றால் இந்த அறம்பாடியார் பாடல் ஒரு கற்பதற்கான பாதையாக அமையும் என்றே நான் தமிழின் அடுத்த நிலைக்கு அவர்களை கொண்டு செல்ல உதவும் என்றே கருதுகிறேன். அத்தோடு அல்லாமல் அவர்கள் இதை படிப்பதற்கு மிகவும் ஆவலுடன் சற்று வந்து போன கல்கியினுடைய ஆட்சி என்பதால் நெருங்கி இருப்பதால் அதை ஒரு ஆர்வமோடு படிப்பார்கள் என்றே கருதுகிறேன். அவர்கள் இந்த கவிதை நடையிலே கிட்டத்தட்ட பாதி நல்ல தமிழை கற்றுக்கொள்வார்கள், அதாவது செய்யுள் தமிழை கற்றுக்கொள்வார்கள். அதற்கு பின்பு அதனுடைய முன்னேற்றமாக PhD போன்றவை படிக்க வேண்டும் என்றால் பெரிய புராணம், வள்ளலார் கூட கொஞ்சம் எளியதுதான், ராமாயணம் இது போன்ற கம்பர் ராமாயணம் போன்றவர்களை எல்லாம் அதற்கு அடுத்த நிலையில் அவர்கள் கற்க ஆயத்தப்படுவார்கள். அது எங்கேயும் சென்றுவிட போவதில்லை, நமது ஒரு பொக்கிஷமாக தான் நிலைத்து கொண்டு இருக்க போகிறது. எனவே இந்த அறம்பாடியார் பாடல் வரும் சந்ததியருக்கு, அடுத்த சந்ததியினருக்கு கற்பதற்கு, தமிழை கற்பதற்கு ஒரு ஏணிப்படி போல அமையும் என்பதுதான் எனது கருத்து. எடுக்க மிகவும் சிரமமாக இருந்தால் அதை பார்த்த உடனே பயந்து கொண்டு ஓடிவிடுவார்கள். ஏன் நாமே இந்த ஆண்டாள் பாசுரத்துக்கே சரியான விளக்கத்தை நம்மளால் கருத்து அறிய இயலவில்லை. தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் பயின்று கொண்டு இருந்தும் இவ்வாற நிலையில் மிகவும் சிரமமான செயலை கொடுத்தால் இது நம்மால் முடியாது என்ற முடிவு எடுத்து விட்டால் அவர்கள் அதிலிருந்து விலகி கொள்ள வாய்ப்பு. எனவே கொஞ்சம் சற்று எளிமையானதாக இந்த அறம்பாடியார் பாடல் அமைந்திருக்கிறது என்றே எனது கருத்து. எனவே நமது குழந்தைகளை எவ்வாறு பாசமோடு கொஞ்சுவோமோ அவ்வாறே இந்த அறம்பாடியார் பாடலையும் நாம் பாசமோடு ஏற்றுக்கொள்வோம் என்றே கூறிக்கொள்கிறேன். மற்றபடி அவர் வருபவன் இவ்வாறெல்லாம் இருப்பார் என்று சில நடைமுறைகளை எல்லாம் கூறியுள்ளார். அவ்வாறெல்லாம் இருந்தால் நமக்கு நல்லதுதானே, அதுதானே நாம் எதிர்பார்ப்பதும் இம்மாற்றல். அதனால் இந்த பாடலை அனைவரும் விரும்பும் தகவலை அறிய ஆவலுடன் இருக்கும். மற்றபடி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இன்று நீண்ட நேரம் இதே வணங்குவதால் பாடல் விளக்கத்தை நாளை பார்ப்போம் என்று நினைக்கிறேன். தற்போது அதாவது அந்த பாடலை நாளை வருவான் கல்கி என்று விளக்கியிருக்கிறேன். அந்த பாடலை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் முன் எடுத்து வைக்க